பாடல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். இப்ப நம்ம ஒரு புண்ணியர்ஜன வீட்டுக்கு போறோம். அந்த புண்ணியர்ஜன வீட்டுல ஃபுல்லாருமே புதுசா வந்த மக்கள் அந்த வீட்டை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டானே, இவ்வளவு சம்பளம் கம்மி சம்பளமா இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டானே, இவனால மட்டும் எப்படி முடிஞ்சது அப்படின்னு அவங்க எழுப்பக்கூடிய எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் எது வழியா தெரியுமா பிரியமானவர்களை வெளிவருது? நம்மளோட மூச்சு காத்து வழியா. நீங்க ஒரு தியான மண்டபத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது உங்க எண்ணங்கள் என்னோட மனசை அமைதியாகணும், நான் இறைநிலைக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை மேற்கொண்டு தான் தியானத்துல உட்காருவோம். அந்த தியான மண்டபத்தில் 50 பேர் இருந்தாலும் அந்த 50 பேர்த்தோட எண்ணங்கள் நம்மளோட மனசை அமைதியாகணும், நான் இறைநிலைக்கு போகணும் அப்படிங்கிற தன்மையில இருக்கும். அப்போ அந்த தன்மையில அந்த எண்ணங்களை கொண்டக்கூடிய மூச்சு காத்து மட்டும்தான் அந்த மண்டபம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கும். இதே நீங்க கோயில்களே அனுபவிக்கலாம். எப்படின்னா கோயிலுக்கு போகும்போது எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது. ஏன் சொல்றீங்க? அந்த கோயில்ல அர்ச்சனை பண்ணும்போது நீங்க நல்லா இருக்கணும், உங்க தொழில் மேலோங்கி வரணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டும் அங்க இருக்கும். அந்த ஐயரு சொல்லக்கூடிய மந்திரங்களும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணக்கூடிய சப்தம் துவனி வெளியில வரும். இதே மாதிரி இப்ப நீங்க அப்படியே புண்ணியர்ஜன வீட்டுக்கு வாங்க. இங்க எல்லாரும் அந்த கண்ணு வைக்கிறதுங்கிறது என்னன்னா ஒரு எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது அவங்க மூச்சு காத்து அந்த வீடு ஃபுல்லா வியாபிச்சிருக்கும். அந்த நெகட்டிவ் பிராணாவை அப்சர்வ் பண்ணி அந்த பூசணிக்காய் தன் இடத்துல தக்க வச்சுட்டு பாசிட்டிவ் பிராணா மட்டும் வெளியே தள்ளுறதுக்காக தான் பூசணிக்காய் வைக்கணும். எப்படி இந்த பூசணிக்காய் அந்த வேலையை செய்தோ, அது ஒரு வீடு சுத்தியோ, ஒரு இருப்பிடத்தை சுத்தியோ, ஒரு ஆபீஸ் ரூம் சுத்தியோ எப்படி அது வேலை செய்தோ, அதே மாதிரி இந்த உடம்புங்கிற இந்த வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவான பிராணாவை அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு பொருள் அது தேவைப்படுது. அதுதான் ருத்ராட்சம். ஆனா ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது சித்தர்களாகட்டும், யோகிகள், நிறைய ரிசர்ச் பண்ணவங்க எல்லாருமே, அதாவது இந்த காம உணர்ச்சி, காம எண்ணம், அந்த மையம், பாலுணர்வு மையம், அங்கிருந்து எழக்கூடிய அந்த விந்து சக்தி, அது கீழ் நோக்கி போச்சுன்னா அது விரயமாகுது, மேல் நோக்கி போச்சுன்னா அது ஆன்மீகத்துக்கு, தன்னை உணர்வுக்கு வளர்ச்சியா இருக்குதுங்கிறத எல்லாருமே பறைசாற்றிருக்காங்க. சிவானந்த பரமஹம்சர் அப்பா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புருவ மத்தியம், அதாவது உண்மையான புருவ மத்தியம், மூக்கோட 2 துவாரங்களும் அண்ணாக்குக்கு மேல இருக்கிற குதம்ங்கிற 2 துவாரங்களும் சேர்ந்து சேரக்கூடிய இடம் அந்த புருவ மத்தியம். அதுதான் நம்மளோட ஹிருதயம், நம்ம உயிர் சக்தி, கடவுள் வாழக்கூடிய இடம். அந்த இடத்துல இருந்து தான் விந்து, அதாவது சுக்கிலம் உண்டாகுது. அந்த சுக்கிலம் பிராணனோட சேர்ந்து மேலிருந்து கீழே நரம்புகளோட வீரியத்தினால ஆண் குறி வழியா வெளியில போகுது. அது ஒரு பெண்ணோட கர்ப்பப்பைக்குள்ள விழுகும்போது அது ஒரு சிசுவை, சந்தானத்தை உண்டாக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பிராண சக்தி, அந்த விந்து சக்தியோட கலந்துதான் புருவ மத்தியத்திலிருந்து, அதாவது உயிரிலிருந்து வெளியெடுத்துட்டு வர மாதிரி, அதாவது சொல்றாங்க பாருங்க, உயிர் போற மாதிரி வலிக்குது அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி உயிரிலிருந்து எடுக்கக்கூடிய சக்தி, அதை அந்த தேவைக்கு மட்டுமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் சொல்றாங்க. குரான்ல கூட ஒரு அழகான வார்த்தை இருக்கும். என்னன்னா, 2 தொடைகளுக்கு இடையில் இருக்கும் உறுப்பையும் 2 தாடைகளுக்கு இடையில் இருக்கும் உறுப்பையும் அளவா பயன்படுத்தணும். 2 தொடைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறுப்பு ஆண் குறி, பெண் குறி. 2 தாடைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறுப்பு நாக்கு. அப்ப நாக்கையும் நம்மளுடைய மர்ம உறுப்பையும் அளவா பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல எதெல்லாம் 2 கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்தணும். உறுப்புகள் 2 உறுப்புகள் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு, அதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு. எந்த உறுப்பு 1 இருக்கோ அதெல்லாம் ரொம்ப 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 குறைவாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லிங்க, சித்தர்கள் சொல்றாங்க. நமக்கு இந்த மாதிரி நம்ம செல்களுக்கு அந்த நினைவுகள் வர்றதுக்கு 48 நாட்கள் ஆகுது. பிரியமானவர்களே, அடுத்த ரகசியம் என்னன்னா, ஒரு மண்டலம்னு சொல்லுவோம். ஒரு மண்டலம்னா 48 நாட்கள் சேர்ந்தது. இந்த 48 நாட்களை இந்த உடம்பை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடிய கோள்கள் இருந்து வரக்கூடிய அந்த ரேஸும் நமக்கு உதவி செய்யுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் நமக்கு உதவி செய்யுது. அதே மாதிரி 48 நாட்களுக்கு இருக்கக்கூடிய கோள்களோட அமைப்பு 49 நாள் கழிச்சு மாறும்போது அது
அது வேற விதமான சக்தி மையத்தை நம்ம பூமி நோக்கி அனுப்புது, அது வேற விதமான சக்தி மையத்தோட இயங்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் சேர்ந்து நம்ம உடலை பாதிக்குது. பிரியமானவர்களே, நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பெண்களுடைய மாதவிடாய் சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா நிலாவோட தேய்ந்து வளரக்கூடிய சுழற்சிக்கு அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளதுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அதனால இப்போ இந்த உடலும் இந்த பிரபஞ்சம் ஒருங்கே இணைந்து சில விஷயங்களை பண்ணுது. அதனால இந்த பயோ கிளாக்குங்கிறது நமக்கு முழுமையா வேலை செய்யணும்னா 48 நாட்கள் நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும். சபரிமலைக்கு மாலை போடுறதாகட்டும், இல்லைன்னா ஒரு மண்டலம் ஒரு பூஜை பண்றதாகட்டும், இல்லைன்னா ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் ஆகட்டும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே ஏன் 48 நாள் கெடு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் அதை செட் பண்றதுக்கு 48 நாள் ஆகும். இப்போ நம்ம இங்கிலீஷ்லாம் கூட இந்த மாதிரி சொல்லுவாங்க, 48 நாளை வந்து ஒரு 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 ஆக்ஷனை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இட் பிகம்ஸ் யுவர் பிஹேவியர், ஆட்டிடியூடு, இல்லைன்னா சம்டைம்ஸ் ஒரு பழக்க வழக்கமாக கூட ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த செல்லுக்கு புரியணும். ஏன்னா நம்மளோட லாங்குவேஜ் அதுக்கு புரியாது. எடுத்துக்காட்டுக்கு நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறது நான் வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நீங்கள் செல்ஃபோன்லேயோ இல்லை கிளாக்லேயே வைக்கிற பயோ கிளாக்கை விட்டுருங்க, ஒரு நாள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த படுக்கைக்கு முன்னாடி உட்காந்து நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும், நாளைக்கு காலையில் நான் கண்டிப்பாக எந்திரிச்சிருவேன், என்னால் எந்திரிக்க முடியும்னு சொல்லி ஒரு தியானம் பண்ணிட்டு நம்ம படுத்தோம்னா அடுத்த நாள் ஃபெயிலியர் ஆகலாம். மேபி மறுபடியும் சொல்கிறேன், அது உடனடியாக அதிசயம் மாதிரி நடக்காமல் போகலாம். மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு இரவு நம்ம மறுபடியும் அதே மாதிரி உட்காந்து நான் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், என்னால் எழுந்திருக்க முடியும்னு இப்படி ஒரு நாள் 2 நாள் 3 நாள் போய் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் எந்திரிச்சிருவீங்க உங்களுக்கே தெரியாமல். அப்போ ஒரு சந்தோஷம், ஒரு மனத்துக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதை அன்னைக்கு இரவும் பிரயோகப்படுத்துங்க, அடுத்த இரவும் பிரயோகப்படுத்துங்க. இதை ஒவ்வொரு நாளும் பிரயோகப்படுத்திட்டு 48 நாள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 49 நாள் நீங்க எந்த பிரயத்தனம் பண்ண தேவையில்லை, எதுவும் நீங்க மனசுல நினைக்க தேவையில்லை. நீங்க வெறுமனே போய் படுத்தா போதும், காலையில் 4 மணிக்கு நம்மளால எந்திரிக்க முடியும். உடல்ல ஒரே ஒரு ஜீவன் இருக்குது. இந்த ஜீவன்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. என்னோட உடம்புல இருக்கிறதும் உங்களோட உடம்புல இருக்கிறதும் எல்லா உயிரினங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஜீவன் ஒன்றே ஒன்று தான். அதுக்கு ஒரே ஒரு சரித்திரம் இருக்குதுன்னு தான் ஞானபிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஜீவனுக்கு 2 நிலைகள் இருக்குது. ஒன்று சகலத்துவம், நிஷ்கலத்துவம். சகலத்துவம் அப்படின்னா களங்கமானது, நிஷ்கலத்துவம்னா களங்கம் இல்லாதது. அப்போ எப்ப நம்ம கண் விழிச்சு கண்களாலையும் மூக்கு வாய் காது உடலாலையும் உலகத்தை தொடர்பு வைக்கிறோமோ அப்போ அந்த ஜீவனுக்கு களங்கமாயிருது. எப்ப நம்ம உறங்கிட்டு இருக்கிறோமோ அந்த ஜீவனுக்கு களங்கம் இல்லாம இருக்குது. அந்த களங்கம் இல்லாம இருக்கக்கூடிய ஜீவனுக்கு தான் சிவன்னு சொல்றது. இப்போ ஞானபிதா அவர்கள் அழகா சொல்றாங்க பாருங்க, நம்ம உடற்கோயில்ல, இந்த உடம்புங்கிற கோயில்ல இந்த கற்பக கிரகத்துல புருவ மத்தியில சிவன் இருக்கிறாரு. அப்ப சிவன் யாருன்னு யோக மரபியல்ல, யோக கலாச்சாரத்துல நம்மளுடைய சீவன், நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய உயிர் தான் சிவன்னு புலப்படுது. அதுக்கு 2 நிலைகள் இருக்குது. அது நிர்குணனா, நிர்மோகியா, நிர்மலனா இருக்கக்கூடிய நிலை எப்பொழுதுன்னா இந்த உலகத்தோட தொடர்பு வைக்காத நிலை. அப்ப அந்த சிவனுக்கு, அந்த ஜீவனுக்கு, அந்த ஈஸ்வரனுக்கு நம்ம சேவை செய்யறதுக்கு பேரு தான் ஜீவ ஈஸ்வர சேவை. நிகழ்காலங்கிறது ஒண்ணு மட்டும் தான் இந்த உலகத்துல உண்மையான விஷயம். இப்ப பாருங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இது மட்டும் தான் உண்மை. இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது நிகழ்காலத்தை நிகழ்த்தாதான் தெரியும். நேத்து இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி நான் எங்க போயிட்டு இருந்தேங்கிறதெல்லாம் இப்போ ஒன்றும் ஒரு உபயோகம் இல்லாத விஷயம். இப்போ என் முன்னாடி சாப்பாடு இருந்தா மட்டும், அதை சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு இப்போ பசி தீர்க்க முடியும். நேத்து நான் சாப்பிட்டதை நினைச்சிட்டு இருந்தாலோ, இல்லை அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து கிடைக்கும் நினைக்கிறதுனாலயோ, இல்லை நாளைக்கு இன்னும் விதமான ஒரு அறுசுவை உணவு எனக்கு கிடைக்கும் நினைக்கிறதுனாலயோ, அந்த எண்ணங்களை ஓட்டிட்டு இருக்கிறதுனாலயோ இப்போ பிரசன்ட்ல என்னோட பருவுடம்புக்கான பசி தீராது. பரு உடம்பு எப்பவுமே நிகழ்காலத்துல இந்த க்ஷணத்துல இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை உண்டாக்கி இருக்குது. அதனால இப்போ நடக்கிறது மட்டும்தான் நிஜம். சக்தி ஓட்டம் எப்படி விரயமாகுதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு எப்பவுமே பழக்கப்படுத்திட்டாங்க. யாரும் பழக்கப்படுத்த, நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம். எப்படின்னா நம்மளோட மனது, நம்ம சிந்தனை ஓட்டங்களோட மனது, இல்லைன்னா நம்ம பிசிக்கல் பாடி, இந்த பிசிக்கல் பாடி இந்த இடத்துல பிரசன்ட்ல இருந்தாலும் நம்ம மனசு, மைண்டு எல்லாமே ஒன்னா இறந்த காலத்துல இருக்கும், இல்லை எதிர்காலத்துல இருக்கும். எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உண்டு. எல்லா ஒரு சக மனிதன் இது கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி அப்படின்னா, நீங்க ஒரு மனம் கழிக்கும் போதோ, இல்லை ஏதோ ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதோ,
போன வருஷம் நடந்தது, 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது, 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது, போன வாரம் நடந்தது, இல்ல உங்க வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான தருணங்கள், நீங்க ஒரு லவ் பண்ண விஷயம், இல்லைன்னா நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்காவது போனது, இல்ல நண்பர்களோட போனது, நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், கோயிலுக்கு போனது, எல்லாமே ஒரு சிந்தனை தரிசனம், இது எல்லாமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க அப்படியே கண்ணை திறந்துதான் உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அந்த இடத்துக்கு, அந்த இடம் பூரா உங்க முன்னாடி வந்துடும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், நீங்க பழனி போற மாதிரி இந்த தைப்பூசத்துக்கு பழனி போய் அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்து மகானை தரிசிச்சு திருப்பி வந்த மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இப்போ உட்காந்துருப்பீங்க, இன்னத்த நாள் இப்படி உட்காந்துருப்பீங்க, அமைதியாக உட்காந்துருக்கும் போது, சார் முந்தா நேற்று இதுக்கு தைப்பூசத்துக்கு பழனி போனோம்ல அப்படின்னு அப்படி மனசு திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது உடம்பு அப்படியே இருக்கும், கை கால்லாம் அசையாது, நீங்க உங்களை மறந்துடுவீங்க, நீங்க பழனியில் இருப்பீங்க. இது பெரிய சக்தி விரயம். ஓஷோ இதை அழகா சொல்லுவான், இந்த க்ஷணத்துல இது இப்ப இது சக்திவை இப்ப குவிச்சுனா இப்ப எரியும். நேத்து குவிச்சது எரிக்காது, நாளைக்கு குவிச்சது எரிக்க போறதில்ல, இப்ப குவி. அப்போ உடம்பு இங்க இருக்குது, நம்மளோட சக்தி, அதாவது மனசு, எண்ணங்கள் தான் அந்த சக்தி, அது வந்து பின்னோக்கி போயிடுச்சு. அப்போ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, அந்த இடத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கும். யாராவது உங்களுக்கு தழும்பு அப்படின்னு நீங்க எந்திரிப்பீங்க. எப்படின்னா சக்தி ஓட்டம் உங்களோட மனது, உங்க உயிரெல்லாம் அங்க கொண்டு போய் நிறுத்திடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் இது. நம்ம நினைச்சுக்கிறோம் சாதாரணமா நம்ம திங்க் பண்றோம், நம்ம அங்க போயிடுறோம் அப்படின்னு டக்குன்னு இப்படி வர்றது மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க திரட்டி வச்சிருக்கிற அத்தனை சக்தி, நீங்க மெடிடேஷன் பண்ணியோ இல்ல அமைதியா உட்காந்தோ, உங்க உடம்பு உங்க மனசு எல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து இந்த நிகழ்காலத்தில் இருக்கும்போது திரட்டி வச்சிருக்கக்கூடிய அற்புதமான அபிரிபிதமான அந்த சப்ஸ்டைல் பாடியில நுண்ணுடம்புல சேர்த்து வச்சிருக்கிற சக்தி, இந்த உங்க நுண்ணுடம்பு, உங்க ஆறாம் உங்களை தூக்கிட்டு பின்னாடி எடுத்துட்டு போய் அத்தனை சக்தி விரயம் பண்ண வைக்குது. இதுதான் நடக்குது. இதே ஒரு விஷயம், இது கூட இறந்த காலத்துல நடந்த விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை கொண்டு போறது பாத்தீங்கன்னா ஒரு 40% 50% தான் வேலை செய்யுது. ஆனா உங்களோட சேர்த்து வச்சிருக்கிற சக்திகள்லாம் 80% 90% எப்படி ரொம்ப அதிகமா விரயமாகுது அப்படின்னா, நீங்க எதிர்காலத்தை நோக்கி ஓடும்போது. இந்த இறைவனோட படைப்புல இல்ல இந்த பிரபஞ்சத்தோட படைப்புல நம்ம அம்மாவோட யோனியிலிருந்து வெளியே வரும்போது எந்த ஒரு ஆடை இல்லாம, வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம, காம குரோத லோப தாபம் ஆச்சரியம் டம்பம் எதுவுமே இல்லாம நம்ம ஒரு ரா டேட்டாவா, ஒரு ரா பொருளா அம்மாவோட யோனியிலிருந்து வெளியே வரோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எந்தவித கட்டுப்பாடு இல்லாம நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோம். 13 வயசு வரைக்கும் நம்ம சுய சிந்தனை இல்லாம எந்த சிந்தனை நமக்கு வருதோ அதன் பாதையில பயணிச்சுட்டு இருக்கிறோம். 13 வயசுக்கு மேல சித்தர்கள் கூற்றுப்படி சுயமா யோசிக்கக்கூடிய தன்மை நமக்கு வருது. அப்ப நமக்கு காம குரோத லோப தாபம் ஆச்சரியம் டம்பம் அசூசை இதெல்லாம் சேர்ந்துக்குது. இந்த சமயத்துல ஆன்மீகத்துக்குள்ள போகணும்னு பயணப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல தான் அவங்களுக்கு குழப்பங்கள் வருது. இந்த குழப்பங்கள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா பயம். நம்மளோட பயம் எந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்படுதோ அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த பயத்தை சமாளிக்க தெரியல. அந்த பயம் வந்ததுக்கு அப்புறம் அதோட நின்னுடுறாங்க, அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் போது 2 பேர் பக்கத்துல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 பேர்த்துக்காக கோயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க ஒரு ரிச்சுவல் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க அங்க சாமி கும்பிடுறீங்க. விநாயகர் போனா தோப்புக்காரனை போடுறீங்க, இல்ல அம்பாள் போனா குங்குமம் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல நீங்க உங்களை வெளிப்படுத்துறீங்க. அப்போ ஒரு 2 பேர் நின்று இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணுன்னு சொல்லும் போது உங்களுக்கு அங்க தைரியம் வேணும். இங்க பாரு, எனக்கு என் மனசுக்கு என் உயிர் தன்மைக்கு எப்படி இந்த கடவுளை கும்பிடணும்னு தோணுதோ அப்படி நான் கும்பிடுறேன். நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி கும்பிடணுமோ அப்படி கும்பிடுங்க. இல்ல இதுக்கெல்லாம் மேல நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு அருமையான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி இந்த கோயிலை சுத்தினீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், அந்த மாதிரி சுத்தினீங்கன்னா அது கிடைக்கும், விளக்கு போடுங்க அது போடுங்க இது போடுங்கன்னு. நான் அதுக்காக விளக்கு போடுறது தவறும் கோயிலை சுத்துறதும் தவறுன்னு சொல்ல வரல. ஆனா அந்த பயத்தை உண்டு பண்றாங்க. ஆன்மீகத்துல தெய்வீகத்துல தன்னை உணர்தல பயம் இல்லாம இருக்கணும். பயம் இல்லாத ஒரு மனிதனோட வாழ்க்கை தான் ஆன்மீகத்தோட முதல் படி. எதுக்கு எடுத்தாலும் பயம், யார் என்ன சொன்னாலும் பயம், என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது. நமக்குன்னு ஒரு சுய அறிவையும் சுய ஞானத்தையும் சுய புத்தியையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அதிகமா வச்சிருக்குது. ஒரு யோனி, நீங்க சிவலிங்கத்தோட கீழே பார்த்தீங்கன்னா யோனின்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் சிவலிங்கத்தை மேலே வச்சிருப்பாங்க. அதுதான் அடித்தளம், ஆதாரம். அந்த ஆதாரமத்தில் ஜீவனா இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் மேலே இருக்குது. அந்த இடத்துல நீங்க அந்த சிவலிங்கத்து மேல எந்த ஒரு திரவ பொருளை ஊத்துனீங்கனாலும் அது வழிஞ்சு வரும். அது பாயும்னு சொல்ல. பாயும்னா பாய்மம், பாயறதுன்னா ஃப்ளோ, அப்படியே ஊர்ந்து போறது. அந்த ஊர்ந்து போய் வெளியில வந்து குதம்ங்கிற இடம், இப்படி வெளியில வந்து இப்ப நீங்க சிவலிங்கத்து மேல தண்ணி ஊத்துனீங்கன்னா இப்படி கீழே வந்து பாஞ்சு இப்படி கீழே போகும். இது பாயரிடம். அந்த பாயரிடம் குதம்னு சொல்லுவாங்க. நம்மளோட புருவ மத்தியத்துல சிவலிங்கம் இருக்குது.
அந்த ஜீவனா இருக்கக்கூடிய சிவலிங்கத்திலிருந்து வாயு சக்தி சலனப்பட்டு அந்த வாயு ஜீவசக்தியான வாயு கண்கள் வழியா, மூக்கு வழியா, வாயு வழியா, காது வழியா வெளியில வந்து விரயமாயிட்டு இருக்குது. குதம்ங்கிற பகுதி குதிச்சு வெளியே வந்து விரயமாயிட்டு இருக்குது. இப்படி அதே கதியா வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய ஜீவசக்தியான காற்ற வாயுவை வெளியில போக விடாம திருப்பி உள்ள ஏற்றி குதம் மார்க்கமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, குதம் வழியாக பாயு வழியாக திரும்ப அந்த ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய நிலைமையே ஜீவ ஈஸ்வர ஐக்கிய நிலையாகும்னு அப்பா சொல்றாங்க. பிறப்பு இறப்பு சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கான்வர்சேஷன் இது எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா இதிகாசம் புராணம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பிறப்பு இறப்பை பத்த ரகசியத்தை மட்டும் கேட்காத அப்படின்னு யம தர்மராஜா சொல்ற மாதிரியும், மரண தேவன் வந்து சொல்ற மாதிரியும், அதை பத்தின ரகசியங்கள் எதுவும் கேட்காத, இந்த உலகத்துல வாழக்கூடிய விஷயங்களை பத்தி கேளு, செல்வங்களை கேளு, பொண்ணை கேளு, பொருளை கேளு, அழகான பெண்களை கேளு, நான் தர்றேன், ஆனா இந்த ரகசியத்தை மட்டும் கேட்காதுன்னு ஒரு ஞானி கிட்ட யம தர்ம ராஜா சொன்ன மாதிரி வரலாறும் நம்ம இந்தியாவில இருக்குது. இது ஒரு ரகசியமா பாதுகாத்து வச்சிருக்கிறதுனால மட்டுமே தான் யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் இந்த விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஜீவ சமாதியோ மகா சமாதியோ ஆகும்போது ஒரு ஞானியோட உடம்புக்குள்ள என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சார் இப்போ நீங்கள் என்ன கடைசியில் இந்த வீடியோவில் என்ன நடந்துன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த ஆன்சரை நான் சொல்கிறேன். என்னன்னா நினச்சி பாருங்க, கன நேரம் அனுபவிக்கக்கூடிய துய்த்து அனுபவிக்கக்கூடிய அந்த பேரின்பமாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லாமல் ஒரு சிற்றின்பமாக இருக்கக்கூடிய விஷயத்தையே நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையே. அந்த சுய இன்பத்திலையும் ஒரு பெண்ணோட உடல் சேர்க்கையிலும் விந்து வெளியேறும்போது வரக்கூடிய நடக்கக்கூடிய அந்த இன்பம் எப்பொழுதுமே உடல் முழுவதும் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த உணர்வையும் உணர்ச்சியும் எப்படி வெளிப்படுத்த முடியும்? வெளிப்படுத்தவே முடியாது, சாத்தியமேல எழுதி காமிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் இந்த சிற்றின்பம் இல்லாம பேரின்பம்ங்கிற விஷயத்தை வந்து குருமார்கள் ஏன் மறைமுகமா வச்சுக்கிறாங்க? அங்க என்ன நடக்குதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அவனவனே துய்த்தறியணும், அவனவனே அனுபவத்தை அறிஞ்சு உள்ள போய் அவங்களே கரைஞ்சு போறதுக்கான விஷயம்தான். அதனாலதான் இந்த விஷயம் மறைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி இப்ப நம்ம தாரணை முடிச்சிடறோம், வாசி ஆரம்பிக்கிறோம், உறிஞ்சு ஊதுறோம். ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் மனசு கூடவே நிக்குது. எதுல? தொண்டைக்குழி உபயோகப்படுத்தி உள் சுவாசத்தை உறிஞ்சு மேல ஊதும் போது மனசு கொஞ்ச நேரம் கூட நிக்குது. கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா மனசு கூட நிக்க மாட்டேங்குது. மனசு மறுபடியும் சிந்தனைக்கு போகுது. திடீர்னு ஒரு விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நம்ம வாசி இழுத்துட்டு இருக்கிறோம், மனசு எங்கேயோ போகுது அப்படின்னு திரும்பி ரிட்டர்ன் வரும் மனசு. மறுபடியும் என்ன ஆகும்? மறுபடியும் பிரயத்தனம் பண்ணி வாசி இழுத்துட்டே இருப்போம், மறுபடியும் மனசு எங்கேயோ போகும். இந்த பிரச்சனை ஆரம்ப காலகட்ட சாதகர்களுக்கு கண்டிப்பா 100% இருக்கும். இது எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னா பயிற்சி மட்டும்தான். குரு அருள் துணை நிற்கும், பிரபஞ்ச சக்தி துணை நிற்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம பயிற்சி, விடாமுயற்சியும் பயிற்சியும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நம்ம மனம் காற்றடங்க மனமது அடங்கும், மனமடங்க காற்றது அடங்கும்ங்கிற சொல்றது காரணம் இதுதான். ஏன்னா நம்ம உடம்ப வச்சு உடம்பால உறிஞ்சி ஊதிக்கிட்டு இருக்கும்போது மனதும் கூட நிக்கணுங்கிறதான் கான்செப்ட். அப்படி நிற்கும் போதுதான் இது ஒரு செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வாசியை நிறுத்த சொல்லிடுவோம். நம்ம வகுப்புல சொல்லி கொடுக்குற முறை நிறுத்தினதுக்கு அப்புறம் அடுத்தது வாசி இழுக்காம அமைதியா இருந்து உட்கார்ந்து கண்களை மேல் நோக்கி நிஷ்டையில கொஞ்ச நேரம் வைக்க முடியுமான்னு முயற்சி பண்ண போறோம். இந்த முயற்சி எதுக்கு அப்படின்னா, எடுத்தெடுப்புல வாசி பண்ணிட்டே கண்ணை எடுத்தீங்கன்னா ஏற்கனவே மனம் வந்து வாசியில நிக்காம எங்கேயோ ஓடுது. வாசி சரியா இழுக்கிறமா இல்லையானா அதுவும் கன்ஃபியூஸா இருக்குது. இதுல நிஷ்டையும் வச்சீங்கன்னா மனது வாசிக்கு போகுமா, உடம்புக்கு போகுமா, இல்ல நிஷ்டைக்கு போகுமா, தலைவலிக்கு போகுமா, இத்தனை சிக்கல்கள் இருக்கிறதுனால தாரணை கொஞ்ச நேரம், வாசி கொஞ்ச நேரம், ரெண்டும் கண்கள் மூடின நிலையில பண்றோம். அதுக்கப்புறம் வாசி பண்றதை நிறுத்திட்டு கண்களை மேல்முகமா வச்சு, கருவிடிய மேல்முகமா வச்சு தாரணைக்காக கொஞ்சம் முயற்சி பண்றோம். ஸோ இந்த மூணும் தனித்தனியா இருந்து அப்படியே பிராக்டிஸ் பண்ண 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 முதல்ல வாசியும் மனமும் முதல்ல ஒருநிலைப்படும். முதல் ஸ்டேட். இந்த வாசியும் மனதும் ஒருநிலை பற்றுச்சு அப்படின்னா நீங்க தனியா வாசி நிறுத்திட்டு தனியா நிஷ்டை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருப்பீங்க. கொஞ்ச நாட்கள் போக போக பயிற்சியை அதிகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்க கண்களை மூடிட்டு வாசி இழுத்துட்டு இருக்கவே கண்கள் ஆட்டோமேட்டிக்கா மேல போறதை உங்களால உணர முடியும். இந்த நிலை வந்துச்சுன்னா நீங்க வாசி சரியா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமா உயிர் வாழக்கூடிய உயிரினம் வந்து ஆமை. அந்த ஆமை என்ன பண்ணும்னா கடலுக்குள்ள இருந்து
முட்டை போடுற சமயத்துல என்ன பண்ணும்னா கடல் நீர்ல இருந்து வெளியில தரைக்கு வந்து மணல்ல குழி தோண்டி முட்டைகளை போட்டுட்டு அதை மணலை மூடி வச்சுட்டு திருப்பி அப்படியே போய் கடல் தண்ணிக்குள்ள மூழ்கிரும். அந்த கடல் தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே வெளியில மணல்ல வச்ச முட்டைகளை சதா யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கும். முட்டை வெடிக்கணும், குஞ்சுகள் வெளியே வரணும்னு. ஏன்னா ஆமைக்கு நம்மள மாதிரி பணம் காசு ஆசை கிடையாது, வீடு கட்டணுங்கிற ஆசை கிடையாது, பதவி உயர்வு ஆசை கிடையாது, காம லோபதாப ஆசைகள் கிடையாது. அதனோட ஒரே குறிக்கோள், ஒரே ஸ்மரணம், ஒரே தாரணை வந்து என்னன்னா அந்த முட்டை உடையணும், அது மட்டும்தான். ஸோ அந்த ஆமை கண்ணை மூடி அப்படியே அந்த முட்டைகளை நினைச்சிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தாரணை. நீங்க ஒரு விஷயத்த நடக்கணும்னு நினைச்சு அதுலேயே சதா உங்களோட கவனத்தை வச்சீங்கன்னா அதுக்கு பேரு தாரணைன்னு அர்த்தம். சில பேர் நான் கண்ணை மூடி உட்காந்துட்டு எனக்கு இது கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், அது கிடைக்கணும், அப்படி கிடைக்கணும், இப்படி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்ககிட்ட தீவிரத்தன்மை இருக்கணும். உங்களோட நினைவுகள் மற்ற நினைவுகளோட பிடிச்சி தொங்காம எதை நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே அடையக்கூடிய ஒரு பக்குவ நிலை வேணும். சும்மா எடுத்தவங்க கௌத்தங்கிற மாதிரிலாம் இதை பண்ண முடியாது. ஸோ மனிதர்களுக்கும் மிருகத்துக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னேன் ஆமை அந்த உயிரினத்தோட கான்செப்ட் வந்து தாரணைன்னு சொல்லுவாங்க. சில பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, விளக்கு பற்ற வச்சு ஒரு அடி முன்னாடி வச்சு அந்த விளக்கையே பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் தாரணை, ஒரு வகையான தாரணை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் வந்து என்ன பண்ணும்னா தண்ணிக்குள்ள இருக்கும், முட்டையிடும். மீன் முட்டை தண்ணிக்கு மேல அப்படியே போய் மிதக்கும். இப்போ இதுதான் மீன் முட்டைன்னு வச்சுக்கங்களேன். இங்க பாருங்க, இப்ப மீன் என்ன பண்ணும், முட்டை போட்டதுக்கு அப்புறம் இப்ப முட்டை அப்படி மேல போகும், மீன் அதை அப்படியே பார்க்கும், மிதக்கும். அப்போ இப்படி பார்க்கும், மேல மிதந்துட்டு இருக்கிற முட்டைவை மீன் இப்படி பார்த்துட்டே இருக்கும். இதுக்கு பேரு தான் நிஷ்டை. அப்போ மீனுக்கு வந்து இந்த முட்டை உடையணும், குஞ்சு பொரிக்கணும், அது மட்டும்தான் அதனோட நினைப்பு. மனிதனுக்கான நிறைய எண்ணங்கள் இருக்கு, நிறைய நினைப்புகள் இருக்குது. அதனால நிஷ்டை பண்ணும்போது இந்த புருவ மத்தியில மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா சிவானந்த பரமஹம்சர் அப்பா என்ன சொல்றாங்கன்னா இதுதான் நம்மளோட ஹிருதயம் சொல்றாங்க. ஸோ இந்த ஹிருதயத்தை பார்க்கறது தான் வந்து நிஷ்டை. அப்படியே இது ரெண்டாவது நிலை. அடுத்தது மூணாவது என்னன்னா வாசியோகம். இந்த வாசியோகம் எப்படின்னா, நீங்க குளவி பார்த்துருப்பீங்க. அந்த குளவி அப்படி சதா ஊதிக்கிட்டே இருக்கும். நம்மளும் அதே மாதிரி ஊதிக்கிட்டே இருக்கணும். இது வந்து வாசியோகம். ஸோ இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு சில துளிகள் தான். இயற்கையோட எப்படி அதை நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்க முடியும், நம்ம எப்படி பண்ணணுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் கிளிம்சஸ், ஒரு துளிகள். தாரணை, நிஷ்டை, வாசி, இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா மனிதனுக்கு வந்து ஏதாவது ஒரு யோகா பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், தியானம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், இது ஒரு மனிதனோட சாதாரண ஆசைகள் தான். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, வாசி யோகம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். என்னன்னா, நீங்க ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க, 31 நாள் கழிச்சு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் சம்பளத்தை பத்தியே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது. வேலை செஞ்சுட்டே இருந்தா 31வது நாள் உங்களுக்கு சம்பளம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி வாசி யோகத்தை பண்ணிட்டே இருங்க, அதனோட பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க பலன்களை நினைச்சிட்டே வாசி யோகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பலனும் இல்லை. பலன்களை நினைக்காதீங்க. உங்களோட, நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி, உங்களோட உடம்புல தச வாயுக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த தச வாயுக்களோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட கிடையாது. ஒரே ஒரு வாயு மட்டும்தான் நம்மளால உணர முடியும். அது உயிர் காற்று, மூச்சு, பிராணன். அதை நம்ம வாசி யோகம் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போறோம்.
ஸோ அது பண்ணும்போது இதனோட துணை, இந்த பிராணனோட துணையோட அந்த 9 வாய்க்களும் உங்களுக்கு கண்ட்ரோல்ல வரும். 9 வாய்க்களும் கண்ட்ரோல் வந்துன்னா உடம்பு திடகாத்திரம் ஆயிரும், நிறைய விஷயங்கள் வரும். ஸோ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம வாசி யோகத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இப்போ எப்படி தயார்படுத்துறது அப்படின்னா, இப்போ நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஒரு தயார் நிலையிலேயே இருக்காது. இப்போ நீங்க கொஞ்ச நேரம், நிறைய பேர் மெடிடேஷன் டெக்னிக் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கொஞ்ச நேரம் இப்படி உடம்ப இப்படி நேரா நிமித்தி அமைதியா அப்படி நம்மளால உட்கார முடியாது. இந்த இடத்துல வலிக்கும், இந்த இடத்துல வலிக்கும், கழுத்து வலிக்கும், முதுகு கிட்ட வலிக்கும், பின்னாடி இடுப்பு வலிக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் இப்படி அசைப்போம், அப்படி அசைப்போம், இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். ஏன்னா உடம்பு தயார் நிலையில இல்லை. இந்த உடம்ப முதல்ல அமைதியான நிலையில வைக்கிறதுக்கு கத்துக்கணும். இப்ப நீங்க வாசி யோகம் கத்துக்க போறீங்கன்னா, இல்ல வேற எந்த யோகா கத்துக்க போறீங்க, எந்த மெடிடேஷன் டெக்னிக் கத்துக்க போறீங்கன்னா கூட உங்களோட உடம்ப முதல்ல ஒரு ஸ்டாட்டிக் லெவல்ல, அதாவது அமைதியா அதை உட்கார வச்சு பழக்கணும். உங்களுக்கு 25 வயசாயிருக்கலாம், 60 வயசாயிருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 40 வயசாயிருக்கலாம். இத்தனை வருடமா இந்த உடம்ப இப்படி அமைதியா உட்கார வச்சு பழக்காம திடீர்னு போய் அமைதியா உட்கார வச்சு பழக்கினீங்கன்னா அது நிக்காது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம உடம்புகள்ல நிறைய ஜாயின்ஸ் இருக்குது. கால் மூட்டு ஜாயிண்ட், இடுப்பு ஜாயிண்ட், தோள்பட்டை ஜாயிண்ட், இங்க இருக்கிற ஜாயிண்ட், மணிக்கட்டு ஜாயிண்ட், இப்படி எல்லா இடத்துலையும் ஜாயிண்ட்டுகளால நம்ம உடம்பு ஆக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் நீங்க சாப்பிட்ற உணவுல இருந்து வர சக்திகள் சேகரிச்சிருக்குது. இப்ப நீங்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ரொம்ப நேரம் ஒரு வேலை செய்யணும்னாலும் இந்த இடத்துல சக்தி சேகாரமா இருந்ததுன்னா தான் அந்த சக்தி செலவு பண்ணி நீங்க அந்த வேலையை செய்ய முடியும். அந்த மாதிரி உபயோகிக்கப்படாத எனர்ஜி உடம்புல அங்கங்க இருக்கும். இப்ப நீங்க கால் உபயோகப்படுத்தாமையே இருந்தீங்கன்னா அங்க ஒரு எனர்ஜி இருக்கும், அது வெளியில போகாம அங்கேயே இருக்கும். ரொம்ப நேரம் காலை உபயோகப்படுத்தி வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா காலுக்கு வேலை செய்யறதுக்குன்னு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும், அதை நீங்க முடிச்சுட்டு வலுக்கட்டாயமா வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க அமைதியா உடம்ப எதுவுமே பண்ணாம வச்சாம உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே சேர்ந்திருக்கிற அந்த எனர்ஜி எல்லாம் வெளியில வர துடிக்கும். ஏன்னா இப்பதான் நீங்க உடம்ப அமைதியா வச்சிருக்கிறீங்க, அதனாலதான் அங்க சொரியுது, இங்க உடம்பு வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது. இது எல்லாத்துக்கு காரணம் அந்த சக்தி சேகாரம் தான். ஸோ எந்த ஒரு மெடிடேஷன், எந்த ஒரு யோகா எது பண்ணினாலும் முதல்ல நம்ம உடம்ப பக்குவப்படுத்தணும். எப்படி விதை போடுறதுக்கு முன்னாடி நிலத்தை சுத்தப்படுத்தி அதை உழுது அதை நல்லா ஒரு தன்மைக்கு கொண்டு வந்து அந்த மண்ணை பதப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த விதையை போடுறாங்களோ, அந்த விதை போடுற மாதிரி தான் நீங்க யோகா படிக்கிறது, வாசி யோகம் படிக்கிறது எல்லாமே. இந்த உடம்ப அந்த பக்குவ நிலைக்கு கொண்டு வரணும்னா முதல்ல உடம்ப அமைதியா வைக்கணும். அதுக்கு என்னங்க சார் பண்றது? ஒவ்வொரு 24 மணி நேரத்துல ஒரு 5 நிமிஷம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். எ ஸ்டேட் ஆஃப் நான் டூயிங், எதுவுமே பண்ணாம உங்க உடம்ப தளர்வு படுத்துங்க அமைதியா. சார் எப்படி சார் நான் உட்காரணும், எந்த மாதிரி உட்காரணும்? ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, உங்க முதுகெலும்பு நேரா இருக்கணும். நீங்க இந்த முத்திரை வைக்கிறதா, அந்த முத்திரை வைக்கிறதா, எந்த முத்திரையும் வைக்க வேண்டாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துல உட்காருங்க. கால் மேல கால் போட்டுக்கணுமா போட்டுக்கோங்க, கால் மேல கால் போட வேண்டாமா விட்டுருங்க. காலை நீட்டி வைக்கணுமா நீட்டி வச்சுக்கோங்க, தலையை சாய்க்கணுமா சாய்ச்சுக்கோங்க, கையை எப்படி வைக்கணுமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி உட்காருங்க. ஒரே ஒரு கண்டிஷன், முதுகு தண்டோட நேரா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த பொசிஷன்ல ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு 2 minutes, 3 minutes, 5 minutes அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. சார் சும்மா உட்கார முடியல சார், நினைவுகள் ஓடிட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கு. லெட் இட் கம், வரட்டும். இவ்வளோ நாள் நம்ம அதை கண்டுக்கவே இல்லை, ஓடிட்டே இருக்கு, அது கூட நம்மளும் சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ திடீர்னு நிறுத்தும் போது அதை உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க தியானம் பண்றது நினைவுகளை அடக்கிறது, மனசை அடக்கிறது, அப்படிலாம் பண்ணவே முடியாது, பண்ணக்கூடாது, பண்ண முடியாத, ஒரு பலன் இல்லாம போயிடும். இது எப்படிங்க சார் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க ஒரு சந்தை கடையில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சத்தம் இருக்கும், கைமை 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 கைமைன்னு சத்தம் இருக்கும். நீங்களும் அந்த சத்தத்துக்குள்ள இருப்பீங்க, அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனா நீங்களும் அந்த சத்தத்துக்குள்ளேயே இருப்பீங்க. உங்களோட நினைவுகளும் அதே மாதிரிதான்.
உங்களை எதையாவது யோசிக்க வைக்கணும். காலைல இப்போ நீங்கள் தியானத்தில் உட்காந்துருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், காலையில் சாப்பிட்டது போனது வந்தது, ஃப்ரெண்டு கூட பேசுனது, அங்கே போனது இங்கே போனது, அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு சந்தை கடையில் நின்று சந்தை கடையிலோட சத்தத்தை எல்லாம் எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் பேசாமல் இருங்க. அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு 28 நாளைக்கு இல்லைன்னா நீங்க பழக்கப்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த உடம்பு நல்லா பழக்கமாயிரும், தளர்வாயிரும், எனர்ஜி டெசிபேட் ஆகி வெளியில போக ஆரம்பிச்சிடும், உங்க உடம்பு லேசாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வாசி யோகத்துக்கு போகலாம், வேற எந்த யோகத்துக்கு வேணா போகலாம், எந்த மெடிடேஷன் வேணா கத்துக்கலாம். இதுதான் ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம். இப்போ சில பேர் கேட்குறாங்க, கிரியா யோகம் இருக்குது, அஜபா காயத்ரி என்னென்னமோ இருக்குது, இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அது பெஸ்டா இது பெஸ்டா, இல்லைன்னா நான் மந்திர ஜபம் பண்ணலாமா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த வாசி யோகங்கிற பேரை கூட வேண்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேணா ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஆனா ஒரே ஒரு சூட்சும ரகசியம் என்ன அப்படின்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், இதுதான் உண்மை. சோ இந்த உடம்புக்குள்ள கதாகதம் பண்ணிட்டு இருக்கிற அந்த மூச்சை நீங்க எங்க இருந்தாலும் கதாகதம் பண்ற ஓட்ட தன்மை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். இதுக்கு நீங்க வாசி யோகன் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, கிரியா யோகன் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, அஜபா காயத்ரின் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு கவலை இல்லை, யாருக்குமே கவலை இல்லை. அல்டிமேட் எய்ம் சிவானந்தரப்பா சொல்லி கொடுத்த அல்டிமேட் எய்ம் என்னன்னா, 21,600 மூச்சு இருக்குது, 12 அங்குலம் போகுது, 8 அங்குலம் தான் உள்ள வருது, 4 அங்குலம் விரயமா போகுது, அதைய சேமிச்சு வைக்கணும், அவ்வளவுதான். இதுதான் நமக்கு தேவையான விஷயம். அந்த மெத்தட் பெஸ்டா, இந்த மெத்தட் பெஸ்டா, அது பெஸ்டா, இது பெஸ்டா, இந்த மாதிரி சேமித்து வைக்கக்கூடிய யோகம் வாசி யோகம், இது நான் பெஸ்ட்ன்னு சொல்ல வரல, இதுதான் எல்லாமே. நீங்க சொல்லக்கூடிய அஜபா காயத்ரி, நீங்க சொல்லக்கூடிய கிரியா யோகம் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா சிவானந்தரப்பா இன்னொரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்றாரு, மூச்சை அடக்க கூடாது, மூச்சை தம் கட்டி வைக்க கூடாது, கும்பகம் பண்றோம் ரேசகம் பண்றோம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, மூச்சை கதாகதத்துல மட்டும்தான் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. புரியல சார் நீங்க சொல்றது அப்படின்னா, ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, 1 வயசு கம்மியான குழந்தை மல்லாக்கா படுத்து வானத்தை பார்த்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க அதனோட வயிற்றை பார்த்தீங்கன்னா அது மூச்சு விடுற தன்மை உங்களுக்கு நல்லா தெரியும். அதனோட வயிறு பலூன் மாதிரி உப்பி அப்படியே கீழே இறங்கும், தலை அசையாம இருக்கும், அதனோட வயிறு மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ பெரியவங்க ஆகிற வரைக்கும் நம்ம எங்கிருந்து மூச்சு எடுத்துட்டு இருந்தோம் தெரியுங்களா, நாபியிலிருந்து, அதாவது தொப்புளுக்கு ஒரு விரல் கீழே இருந்து நம்ம மூச்சு அப்படியே கீழே இருந்து மேலே வந்து இப்படி ஒரு ரொட்டேஷன், மறுபடியும் கீழே போய் இப்படி ஒரு ரொட்டேஷன், இப்படி போயிட்டு இருந்துச்சு. இது குழந்தைகிட்ட மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நம்மளோட மூச்சு காத்து நாபியிலிருந்து மேலே வந்து 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 ரொம்ப கம்மியாயிருச்சு. உண்மையாலுமே நீங்க மூச்சு எடுக்கணும் அப்படின்னா நாபியில இருந்து இது வரைக்கும் எடுக்கணும், ஹிருதயம் நாபி இப்படிதான் எடுக்கணும். இதுதான் நம்ம வாசி யோகத்துல பண்ண போறோம். இது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இது குழந்தைக்கு வந்து வேற எந்த விஷயம் தெரியாது, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உயிர், அதனால அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கும். என்னைக்கு நமக்கு கள்ளங்கபடம் எல்லாம் வந்து வெக்கம் மானம் சூடு சொரணை காமம் குரோதம் லோபம் தாபம் எல்லாம் வந்துருச்சோ மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருச்சு. திருப்பி நம்ம அந்த நிலைக்கு போகணும். அதான் குழந்தையும் ஞானியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா குழந்தைத்தன்மை, குழந்தைக்கு இருக்கக்கூடிய உடல் அந்த சுவாசம் எல்லாமே ஞானிக்கு கிடைச்சிரும். அதுதான். அதனால உடம்ப தளர்வு பண்ணாம, உடம்ப ரெடி பண்ணாம நீங்க எந்த யோகா பண்ணாலும் உங்களால நிலைக்க முடியாது. கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க ஜிம்முக்கு போவீங்க, ஒரு 10 நாள் போவீங்க, 15 நாள் போவீங்க, அதுக்கு மேல உங்களால போக முடியாது. ஒரு யோகா பண்ணுவீங்க, 10 நாள் பண்ணுவீங்க, 15 நாள் பண்ணுவீங்க, அதுக்கு மேல பண்ண முடியாது. ஏதோ ஒரு நல்ல பழக்கம் பழகுவீங்க, பண்ண முடியாது. ஸோ நீங்க உடம்பால என்ன விஷயங்கள் பண்றீங்கனாலோ அதுக்கு உடம்ப
தளர்வா வைக்கணும். அந்த தளர்வா வைக்கிற டெக்னிக் கண்டுபிடிக்கணும். அந்த டெக்னிக் தான் வந்து மெடிடேஷன், தியானம், எ ஸ்டேட் ஆஃப் நான் டூயிங், எதுவுமே பண்ணாம இருக்கிறது. இதை தாண்டி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, பிரபஞ்ச சக்தி, இங்க இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனா இப்ப நம்ம நிறைய பேர் சொல்ற கருத்துக்களை தான் குறை சொல்லுவாங்க. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து குழந்தை பிறக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, எங்க அம்மா உடம்பு சரியில்லை. நீங்க நல்லா பாருங்க, உங்க உள்ளத்துல என்ன எண்ணம் வருதோ அந்த எண்ணத்தை நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துட்டே இருக்கிறீங்க, அது திருப்பி கொடுத்துட்டே இருக்குது. ஏன்னா என்னன்னா, இப்ப குழந்தை இல்லாதவங்களாம் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை ஆக மாட்டேங்குது, இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. அது பிரபஞ்சத்துக்கு போய் ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி உங்களுக்கு வருது. எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது, எனக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது, பிரபஞ்சத்துக்கிட்ட போகுது, திருப்பி உங்ககிட்ட வருது. எனக்கு இந்த யோகா கை கொடுக்க மாட்டேங்குது, நான் நல்லாவே பண்ண மாட்டேங்கிறேன், போகுது, திரும்பி வருது. இப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம உடம்பு ஒரு ரேடியோ பெட்டி மாதிரி. இப்போ ஒரு ரேடியோ பவர் பிளக்ல போட்டீங்க, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க, ரேடியோ ஆன் ஆயிருச்சு, நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இப்ப ரேடியோ கரக்குது. எப்ப ரேடியோல பாட்டு வரும், நீங்க டியூன் பண்ணணும். இந்த 93.5, 91.5 அப்படி டியூன் பண்ணீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒளிக்கற்றை உங்களுக்கு ரிசீவ் ஆகி அங்க பாட்டு, நல்ல பாட்டு கேக்குது. உங்க உடம்பு ரேடியோ மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த ஒளிக்கற்றைகள் பிரபஞ்ச சக்தி மாதிரி நல்ல எண்ணங்கள், என்னென்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும். உடம்ப தயார் பண்ணி அதை ரிசீவ் பண்ற பக்குவத்தை உடம்புக்கு கொண்டு வரணும். இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு கெட்டதே நடக்குது, எனக்கு எதுவுமே சரியில்லை. எண்ணங்களை மாத்தணும், அந்த டியூன் பண்ணணும், பாசிட்டிவ் எண்ணங்களை கொண்டு வரணும், டியூன் பண்ணணும். இதை வேற புத்தர் பண்ண மாட்டாரு, கிருஷ்ணர் பண்ண மாட்டாரு, நபிகள் நாயகம் பண்ண மாட்டாங்க, சிவபெருமான் பண்ண மாட்டாங்க, ஜீசஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் பண்ணணும். உங்க உடம்புக்கு நீங்க தான் ராஜா. இதை தாண்டி இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ 10 பேர்கிட்ட லட்டு கொடுக்குறோம், அந்த லட்டை சாப்பிட்டுட்டு அந்த லட்டை பத்தி எழுதுங்கன்னு சொல்றோம். 10 பேர் 10 விதமா அவங்க சாப்பிட்ட லட்டை பத்தி எழுதுவாங்க. இப்ப நீங்க ஜீசஸ சுவைச்சவங்க, அறிஞ்சவங்க, டேஸ்ட் பண்ணவங்க ஜீசஸை பத்தி எழுதியிருக்காங்க, இது அவங்களோட அனுபவம். நபிகள் நாயகம் அல்லாவை உணர்ந்தாரு, அவரு எழுதியிருக்காரு அல்லாவை பத்தி, இது அவரோட அனுபவம். உங்களோட அனுபவத்துல என்ன வருதோ அதுதான் உண்மைய உணர வைக்கக்கூடிய விஷயம். இப்போ கடவுள் தன்மைனா ஒரு நபரா, ஒரு பொருளா, எதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம அனுபவத்துல அது இல்லை. இல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை வச்சு அப்படியே ஓட்டிட்டே இருப்போம், கடைசியில போய் செத்து போயிடுவோம். இந்த உலகத்துல பலதரப்பட்ட மக்கள் வாழ்றாங்க. ஒரு மக்கள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, அவங்க வந்து எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, வாழ்க்கையை எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, கடைசியில் செத்து போயிடுவாங்க. இரண்டாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்க என்னன்னா, சம்பிரதாயம், சடங்குகள், கோயிலுக்கு போறது, கரெக்டா பூஜை புனஸ்காரங்கள் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களும் கடைசியில செத்து போயிடுவாங்க. அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நான் யார், நான் ஞானம் அடையணும், கடவுள்னா யாரு, அது எங்க இருக்குது, அது எப்படி இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் கடைசி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்கள சில பேருக்கு ஐயோ எனக்கு நல்ல குருநாதர் கிடைக்க மாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்ணணும், நான் கடவுளை பார்க்கணும், அவர் கூட பேசணும், நான் இதுக்கு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் நான் என்ன போறது, எனக்கு ஒண்ணுமே புரியல. இத்தனை உலகத்துல பகவத்கீதை இருக்கு, குரான் இருக்கு, பைபிள் இருக்கு, ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு, எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு, நிறைய யோகா இருக்கு, நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு, 1000 ஞானிகள் தோன்றி இருக்கிறாங்க, எத்தனையோ இருக்குது. இப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, எல்லா ஞானிகளும் ஒரே மாதிரி ஞானம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. எங்க சுவாமிஜி ஒரு மாதிரி ஞானம் அடைஞ்சாரு, ரமண மகரிஷி ஒரு கைண்ட் ஆஃப் அவர் ஞானம் அடைஞ்சாரு, ஓஷோ ஒரு விதமா ஞானம் அடைஞ்சாரு, சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு விதமா ஞானம் அடைஞ்சாரு, நபிகள் நாயகம் ஒரு விதமா ஞானம் அடைஞ்சாரு, ஜீசஸ் ஒரு விதமா ஞானம் அடைஞ்சாரு, யோவான் ஒரு விதமா ஞானம் அடைஞ்சாரு, கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஒரு விதமா ஞானம் அடைஞ்சாரு.
நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஞானம் அடைதல் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா எல்லாத்தோட ஞானம் அடைதல் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். அந்த அனுபவத்தை அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு அது சொந்த அனுபவமா வரணும்னா நீங்க தான் உட்காந்து பண்ணணும், தியானம் பண்ணணும், நீங்க தான் உங்க உடம்புக்குள்ள கண்டுபிடிக்கணும். நீங்க ஹிமாலயா போனாலும் சரி, நீங்க வேற எங்க போனாலும் சரி, அங்க போனாலும் இப்படிதான் கும்பிட போறீங்க. என்ன கடவுள் உள்ளதா இருக்கிறாருங்கிற தன்மையில தான் அது வெளிப்படுத்துது. அதனால நண்பர்களே, நம்ம வாசி யோகம் கத்துக்கணும் அப்படின்னா சுத்த சைவமா இருக்கணும். பீடி சிகரெட் குடிக்கக்கூடாது, கல் சாராயம் குடிக்கக்கூடாது, முட்டை கூட சாப்பிடக்கூடாது, வெற்றிலை பாக்கு போடக்கூடாது. நீங்க இதை கத்துக்கிட்டு போயிட்டு மறுபடியும் நான்வெஜ் சாப்பிட்டு இல்ல ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் பண்ணீங்கன்னா அந்த பொக்கிஷமான விஷயம் உங்களை விட்டு கண்டிப்பா போயிடும். இது த்ரெட்டன் பண்றதுக்கோ அதுக்கோ இல்ல, கண்டிப்பா போயிடும். பலன்கள் சித்த வித்தையோட, அதாவது வாசி யோகத்தையோட பலன்கள் நிறைய இருக்கு. அது சொல்லல அடங்காது. உங்க அனுபவம் தான் அதனோட பலன்கள். 28 நாள் நீங்க கரெக்டா வாசி யோகத்தை பண்ணிட்டு வாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 48 நாள் கரெக்டா பண்ணிட்டு வாங்க. வேற யாரும் அளவு சொல்ல வேண்டாம். உங்களுக்கே தெரியும் நீங்க யாருங்கிற அளவீடு நீங்க தான் சொல்லணும். உங்ககிட்டயே இருக்கு அந்த அளவீடு. அது உங்களுக்கு சொல்லும் நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி மாறிட்டேன். இது வெளியிலிருந்து யாரும் பலன்கள் சொல்ல தேவையே இல்லை. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற பலன்கள் தான் அது. கண்டிப்பா பலன் இல்லாம போகாது எந்த ஒரு விஷயத்துக்குமே. ஆனா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதை வச்சுதான் நீங்க வாசி யோகம் கத்துக்கணும். அப்புறம் இன்னொரு சந்தேகங்கள் கூட இருக்கும். என்னன்னா, நம்ம அப்பியரன்ஸ், நம்மளோட உடை, உணவு பழக்க வழக்கங்கள், பேசுறது எப்படி சாதாரணமா இருக்கணுமா, நான் ஏதாவது மாறணுமா? நீங்க எப்பவும் போல இருங்க. உங்களோட வாழ்க்கை முறையை எப்பவும் போல நடத்திக்கிட்டு இருங்க. வாசி யோகத்தை பண்ணிட்டு இருங்க. வாசி யோகம் பண்றது யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு தனி அறையில பண்ணுங்க. வாசி யோகங்கிற ஒரு பொக்கிஷமான விஷயத்த எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். உண்மையான வாசி யோகம் எல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் சிவானந்த பரமஹம்சரோட ஆசை, எங்க குருநாதரோட ஆசை, எங்களோட ஆசைகள் எல்லாமே அதுதான்.